விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாஜகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதல் தீவிரம். அண்ணாமலை மீது ஆதவர்ஜுனாவுடைய விமர்சனம், எதிர்ப்போட பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய மச்சான் ஜோசப் சார்லஸ், எங்களோட குடும்பத்தோட பேரை தவறா பயன்படுத்தினா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கடுமையா எச்சரிச்சிருக்கிறாரு. தமிழக பாஜக, தமிழக வெற்றி கழகம், லாட்ரி அதிபர் மார்டின் குடும்பம், இவங்க அனைவரையுமே சென்சேஷனல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த அரசியல் பரபரப்பு, இந்த சர்ச்சையோடைய அடுத்த கட்டம் என்ன, இத பத்தின முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான விமர்சனங்களுக்கு ஆதவர்ஜுனாவுடைய மனைவியின் அண்ணன் ஆகிய லாட்ரி அதிபர் மார்டின் மகன் ஜோசப் சார்லஸ் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. லாட்ரி அதிபர் மார்டின் குடும்பத்துடைய பேரை ஆதவர்ஜுனா தவறா பயன்படுத்தினா வழக்கு தொடரப்படும் அப்படின்னு ஜோசப் சார்லஸ் எச்சரிச்சிருக்கிறாரு. புதுச்சேரி மாநில பாஜக தலைவர்களோட மிக நெருக்கமா இருக்கக்கூடியவர் லாட்ரி அதிபர் மார்டின் மகன் ஜோசப் சார்லஸ். அவருக்கு புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறதாகவும் கூறப்படுது. இவருடைய சகோதரியை தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா திருமணம் செஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் ஜோசப் சார்லஸ் தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக ஓய்வின்றி உழைக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து தகாத வார்த்தைகளால ஆதவர்ஜுனா விமர்சிச்சிருக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன், அதோடவே மன்னிப்பு கேட்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் மாமனார் பணத்தை ஆதவர்ஜுனா தவறாக பயன்படுத்துறாருன்னு அண்ணாமலையோட கருத்தை ஆதரிக்கிறதாகவும், தன் தந்தையின் பணத்தையும் தன் குடும்பத்தின் மரியாதையும் தேவையற்ற பிரச்சனைகளால கெடுத்துட்டு வராரு ஆதவர்ஜுனானும், பதவி மற்றும் பொருளாதார பேராசை காரணமா பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்துகிட்டு பல கட்சிகள்ல இணைஞ்சு வராரு ஆதவர்ஜுனா. அவர் செய்யக்கூடிய முட்டாள்தனமான செயல்களுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னும், இதே போல ஆதவர்ஜுனா செயல்பட்டு வந்தா நாங்க வழக்கு தொடர்வோம்னும் கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. ஜோசப் சார்லஸ் உடைய இந்த எக்ஸ் பக்கம் பதிவை பாஜக நிர்வாகிகள் பலருமே பகிர்ந்துட்டு வராங்க. மேலும் அண்மையில தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழுவுல பேசியிருந்த ஆதவர்ஜுனா திமுக தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைய செட் செஞ்சிருக்கிறதாகவும், புலி அமைதியா இருக்கும் போது ஆடு தொடர்பே இல்லாம பேசுறதாகவும், எங்கள் கட்சியையும் தலைவரையும் தொட்டா உங்க உண்மையான முகத்தை அம்பலப்படுத்துவேனும் எச்சரிச்சிருந்தாரு. இதற்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருந்த நிலையில ஆதவர்ஜுனாவுடைய சொந்த மச்சானே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாருன்றது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.